அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எழில் பாக்கியா கிட்ட செல்வி கிட்டலாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நாங்கள் ஒரு வீடு பார்த்துட்டோம், அந்த வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதனால் பாக்கியா ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா எழிலால் சுயமாக சம்பாதிக்க முடியும், அவன் ஃபேமிலியை அவனால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அத்தைக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பாக்கியா எழில வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னாங்க. இப்போ அதே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம எழில் ஒரு நல்ல செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். இப்போ வீட்டுக்கு இன்றைக்கே பால் கச்சிரும், நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் அமிர்தா ரெண்டு பேருமே எல்லோரும் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம எழில் வளர்ந்துட்டு வராரு அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாலும் எழிலுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக ஒன்று செட் ஆகலை. அதுனா அவனோட படம் நல்லபடியாக ரன் ஆகி அவன் ஒரு நல்ல டைரக்டர் ஆகணும், அப்போ தான் நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ப்ளஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செல்லியன், டே எழில் ஏன்டா அடிக்கடி நான் தனியாக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நீ எங்கேயும் போகாத, இங்கே வீட்டில் இரு, ஏற்கனவே தாத்தா இல்லாமல் ரொம்ப வருத்தமாக இருக்குது, இப்போ நீயும் இல்லாமல் போயிட்ட அப்படின்னா இந்த வழியை தாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம செலியன் வந்து சொல்கிறாங்க. ஆனால் யார் என்ன சொன்னாலும் சரி கேட்குற மனநிலையில் இல்லாத நம்ம எழில், இல்லை நான் கிளம்புறேன், நான் கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன், கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்றுனா உடனே நான் வந்துடுவேன், நீ வருத்தப்படாதரா செலியா அப்படின்னு சொல்லிட்டு செலியனுக்கெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நம்ம எழில். இன்னொரு பக்கம் பழனிசாமி சார் வந்து நம்ம பாக்கியாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கார். ஏன்னா பிஸ்னஸ்லேயும் சரி ஃபேமிலியாகவும் சரி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எல்லா விஷயத்துலேயும் பாக்கியாவுக்கு கை கொடுக்குறாங்க. இதை பார்த்து ஒரு பக்கம் கோபி பொறாமப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பாக்கியாவோட வளர்ச்சி எல்லாத்துக்கும் பின்னாடியுமே நம்ம பழனிசாமி சார் தான் இருக்கார் அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ கோபி வந்து இப்படி பேசிட்டு போன விஷயத்தை பற்றி நம்ம செல்வி ஒரு பக்கம் பழனிசாமி கிட்ட சொல்ல, பழனிசாமி சார் வந்து மேடம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, அவரோட இயல்பான குணமே அதுதான், எந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணலை அப்படிங்கிற கோவத்தில் அவர் கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காரு, அதை நினச்சி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, நீங்கள் அடுத்து உங்களோட பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், பெரியவர் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காரு, அதே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்து நடக்க வேண்டிய விஷயம் எதுவும் நடக்காது அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கிளம்புறாரு நம்ம பழனிசாமியும். கண்டிப்பாக இவங்க விஷயத்தில் தலையிட்டு கோபி ரொம்ப அசிங்கப்பட போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.